நண்பன்னா யாருங்க? என்னையை பொறுத்தவரையில் ஃப்ரெண்ட்ஷிப், ரிலேஷன்ஷிப், கம்யூனிட்டி எல்லாம் ஒன்று தான். 2 பேர் சேர்ந்து தன்னை க்ரோ பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது அவங்க 2 பேருக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களும் அவங்கள க்ரோ பண்ணணும்னு சொல்லி ரிலேஷன்ஷிப்புக்கு வராங்க. அது அவங்களுடைய ரிலேஷன்ஷிப். ஒரு குழுவாக சேர்ந்து நம்மளை க்ரோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது அவங்களுடைய கம்யூனிட்டி. நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் என்னையை க்ரோ பண்ணுறேன், அவங்கள க்ரோ பண்ணுறாங்க. நான் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு ஹெல்ப் தேவைங்கிற நேரம் அவங்கக்கிட்ட ஹெல்ப்பை கேட்டுக்கிறேன். ஸோ 2 பேரும் க்ரோ ஆனால் தான் இது நடக்கும். ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் ஹெல்ப் பண்ணாட்டி அந்த இடத்துல எந்த கனெக்ஷனும் இல்லை, எந்த விதமான ரிலேஷன்ஷிப்புக்கும் இடம் இல்லை. ஆனால் நான் சொன்ன இந்த 3 சினாரியோலையும் இந்த ஷேர் ஒரு ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணி ஒரு பாண்டை க்ரியேட் பண்ணும். நான் சொன்னது சரியாக இருந்தால் இது ஃப்ரெண்ட்ஷிப்பில் இல்லாட்டி இந்த ரிலேஷன்ஷிப்பில், கம்யூனிட்டியில் மட்டும் இல்லை, உங்கள் ஆஃபீஸில் கூட இல்லாட்டி நம்ம வேலை செய்கிற இடத்துல கூட ஏதாவது ஒன்று சாதிக்கலாம், செஞ்சுக்கலாம். நல்ல ஒரு டீம் இல்லாட்டி ஒரு பாசிட்டிவான ஒரு ஜெல்லான ஒரு டீம் ஒன்று உருவாகி எல்லாரும் சேர்ந்து நல்லா ஒர்க் பண்ண துவங்குவாங்க. ஒரு என்வாயரமெண்ட்டில் எல்லாரும் ஒரு ரிலேஷன்ஷிப்போட நல்லா ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த நட்பு இல்லாட்டி இந்த ரிலேஷன்ஷிப் இல்லாட்டி இந்த கம்யூனிட்டி ஷார்ட் டேர்மான ஒரு விஷயத்துக்காக இருக்கலாம், இல்லாட்டி லாங் டேர்மான ஒரு விஷயத்துக்காகவும் இருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் இதிலிருந்து ஒரு நல்ல விஷயம் ஒன்று தான் வெளியில் வரப்போகுது. அதனால நண்பன் அப்படின்னா சும்மா விளையாட்டு இல்லை, பிளேமேட் மாத்திரம் கிடையாதுங்க. உங்களை க்ரோ பண்ணுறவரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்களுமா இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்களாகவும் அவங்கள க்ரோ பண்ணுற ஒரு நபராகவும் இருக்கணும். இப்படி இருந்தால் சூப்பர் ஃப்ரெண்ட்ஷிப்புங்க இது. இனி நீங்கள் க்ரோ பண்ணுற ஒரு பார்ட்னரை தான் நண்பன் அப்படின்னு சொல்லணும்.